ஓம். வணக்கம். திருப்பாவையின் 30 பாடல்களிலும் ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். 18, 19 மற்றும் 20 ஆகிய 3 பாடல்களிலுமே கண்ணனின் மனைவியாகிய நப்பின்னையின் சிறப்புகளையும் அவளின் அழகையும் புகழ்ந்து பேசி கண்ணனை எழுப்பி தங்களுக்கு அருள் தரும்படி சிபாரிசு செய்ய சொல்லி கேட்பது போல அமைத்திருக்கிறார். திருப்பாவை பாசுரம் 20. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய். விளக்கம். 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே, நீ எழுவாயாக. நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே, துயில் எழுவாயாக. பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே, லட்சுமிக்கு நிகரானவளே, துயில் எழுவாயாக. எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மலையில் நனையச் செய்வாயாக என்பது பொருள். பக்தி என்பது நமக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மை தருவதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடலில் ஆண்டாள் விளக்கியுள்ளார். அதே போல கண்ணாடியும் தனக்கு முன்னிருக்கும் உருவத்தை அப்படியே பிரதிபலித்து காட்டுமே தவிர அந்த பொருளில் உள்ள அழகையோ அழுக்கையோ அந்த கண்ணாடியில் ஒட்டி கொள்ளாது. அதே போலதான் நாமும் உலக இன்பங்களில் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் தெளிவுபடுத்துகிறார். திருவெம்பாவை 20 பாடல்களை கொண்ட திருவெம்பாவை தொகுப்பில் பக்தி முதல் சரணாகதி உள்ளிட்ட விஷயங்களை விளக்கிய மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய 20வது பாடலில் இறைவனை போற்றி புகழ்ந்து முடித்திருக்கிறார். திருவெம்பாவை பாசுரம் 20. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொன்றருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். விளக்கம். சிவபெருமானே, எல்லாவற்றுக்கும் முதலாவதான உன் பாதமலர்களை வணங்குகிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம். எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம். எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கின்றோம். உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம். திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதமடைகின்றோம். எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம். இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கிறோம் என்பது பொருள். தொடர்ந்து நாளை முதல் வரவுள்ள 10 திருப்பள்ளி எழுச்சி பாடல்களிலும் திருப்பெருந்துறை சிவபெருமானை துயிலெழுப்பும் பாடலாக அமைத்திருக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.